Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 3. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை நம்ம லீனியர் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றிட்டு நம்ம யூஸ்வல் மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெட் us see the question. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜாபுக்கு, அவருக்கு இதுதான் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் வருஷம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட் லைன். இஃப் his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and 23,400 per month at the end of the first month after 9 years of service, what is his starting salary and find his annual increment. ஸோ ஸ்டார்டிங் சேலரி என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்னு தெரியாது. அப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸ்டார்டிங் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது நம்ம கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கொஸ்டினில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெட் the starting salary be, let the starting salary be x. okay, அதே போல் let the annual increment be y. okay, so இதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போது if a salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service. ஓகே, அப்போ அவருடைய ஸ்டார்டிங் சேலரி என்னன்னு நமக்கு தெரியாது. 3 இயர்ஸ் அப்படின்னும்போது ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, ஒய். அப்போ 3 இயர்ஸ்னும் போது 3y. அப்படி ஆட் ஆகும்போது வாட் வாஸ் இஸ் சேலரி, 19,800. ஸோ இதான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லைனோட ஈக்குவேஷன். அதே போல் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 23,400 per month at the end of the first month after 9 years of service. ஸ்டார்டிங் சேலரி என்னன்னு தெரியாது நமக்கு. அதாவது 9 இயர்ஸ் அப்படின்னும் போது 9y, ஏன்னா வருஷம் ஒய் அமௌண்ட் இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 9y அப்படி ஆட் ஆகும்போது மொத்த சேலரி எவ்வளோ வருது அவருக்கு அடுத்து 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் 23,400. அந்த செகண்ட் லைன் தேர்ட் லைன் பார்த்துக்கோங்களா. இது நம்ம என்ன பண்ணிட்டோம், லீனியர் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டெப்பே. கரெக்டாக நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் சேலரி வாஸ் 19,800 at the end of the first month after 3 years of service. அப்போ இனிஷியலாக அவருக்கு என்னன்றது தெரியாது நமக்கு, அதான் எக்ஸு. 3 years of serviceனும் போது 3 into y அப்படி ஆட் ஆகும்போது கடைசி அவருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது, 19,800 rupees. அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதே போல் 23,400 எப்போ கிடைக்குது, அது என்னது ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் 9 years of service. அப்போ ஃபஸ்ட்டு சேலரி அப்புறம் 9 years of சர்வீஸ்க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்குல்ல, 9y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கணும், 20,400 கிடைக்கணும். ஸோ இதான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மேட்ரிக்ஸ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு ஆஸ் யூஸ்வல் தெரியும் 1139. அதே போல் எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 19,800 23,400. ஸோ இப்போ இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது பி. ஸோ வி ஹேவ் டு யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். ஸோ அப்போ என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இப்போ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ நமக்கு இருக்குது. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் என்ன படிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ 1 3 1 9, 1 into 9 9, 1 into 3 3. ஸோ 9 minus 3 6. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, மெயின் டயகனல் சேஞ்ச் த பிளேஸ், செகண்ட் டயகனல் change the sign, the adjoint A. Now therefore A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. இப்போ என்ன பண்ண நம்ம
இதை போய் இதில் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஸோ ஏ இன்வெர்ஸ் நமக்கு என்ன 1/6 இன்ட்டு 9 minus 3 minus 1 1. 9 minus 3 minus 1 1. And what is our b? 19,800 23,400. 19,800 23,400. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதில் 100 காமனாக இருக்குது, அது வெளியே எடுத்துகிட்டு கூட என்ன பண்ணலாம், நம்ம we can proceed. ஏன்னா நம்ம உங்கள் மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், 100 வெளியே எடுத்துடுறேன். இதில் இருந்து 100 வெளியே எடுத்தோம்னா 100/6 இன்ட்டு 9 minus 3 minus 1 1 இன்ட்டு ஸோ மீதி உங்களுக்கு என்ன இருக்கும் 198 to 234 மட்டும் தான் இருக்கும். சரியா? ஐ எம் டேக்கிங் 100 ஃப்ரம் திஸ் மேட்ரிக்ஸ். அப்போ 100 வெளியே எடுத்துட்டேன். ஸோ now you can easily multiply. ஸோ 100/6 இன்ட்டு இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 9 into 198. ஸோ 9 into 198 எவ்வளோ 72 88 then 1782 minus 3 into 234 we'll have minus 702. Okay, similarly minus 1 into 198 minus 198 and then plus 234. Okay, first row first column, then for the second row first column. So this is equal to, sorry, the value 6. Okay, ஸோ 100/6 இன்ட்டு இப்போ 1782லேருந்து 702 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 0 8 10 1080 அண்ட் minus 198லேருந்து 234 மைனஸ் பண்ணால் we'll have 36. ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணது, இந்த 1/6 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிடலாம். 1/6 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 108ல் 6 கேன்சல் பண்ணால் வரும் நமக்கு 1 6 6 448, அப்போ 180 அண்ட் 36 வந்து நமக்கு 6 வந்து நமக்கு. இப்போ இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 18,000 and here you'll have 600. So this is the value of x and y. So நமக்கு x ன்றது என்னது, monthly salary, therefore sorry starting salary, therefore the starting salary is 18,000 rupees and the annual increment is rupees 600. So இதான் நமக்கு final answer. Hope you understood. Clear? Thank you. God bless.